மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம கமெண்ட்ஸ்க்கெல்லாம் பதில் சொல்ற நாள். லாஸ்டா இந்த ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிடர் தெரியல 3 ஹோட்டல்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுல அதிகபட்சமா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் அப்படின்னு கேட்டிருந்த இடத்துல ஒரு growth வைஸ் பார்க்கும்போது இந்தியன் ஹோட்டல் நல்லா இருக்கும் லாங் டேர்முக்கு அப்படின்னும், பட் இப்போதைக்கு வேல்யூஷன் வைஸ்ல பார்க்கும்போது டக்குன்னு உள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு லெமன் ட்ரீ நல்லா இருக்கும்னு லெமன் ட்ரீ நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலா நான் அதில் மிஸ் பண்ண சில ஹோட்டல்ஸ்லாம் கூட இருக்கும். அதாவது லீலா பேலஸ் அப்படிங்கிற ஹோட்டல் லாஸ்ட் இயர், அதாவது 2025 ஜூன் மாதம் தான் லிஸ்ட் ஆன கம்பெனி. அந்த ஷேர் பிரைஸ் லாஸ்ட் 1 இயராகவே அப்படி சைட்வேல தான் இருந்து இப்போதான் கொஞ்சம் அதுக்கு ஒரு மொமெண்டம் கிடைச்சிருக்கு. ரொம்பலாம் கிடைக்கல, கொஞ்சம் லைட்டாக மொமெண்டம் கிடைச்சிருக்கு. இப்போ கரெக்ஷன் ஸ்டேஜில் இருக்கு. பட் இது போக போக தான் இது நமக்கு புரியும். ஏன்னா இப்போ லீலா பேலஸோட ஃபினான்ஷியல் இது பார்க்கும்போது கூட சீசன் டு சீசன் பிஸ்னஸாக இருந்தாலுமே இயர் ஆன் இயர் லாஸ்ட் 3 இயரை கன்சிகூட்டிவா மைனஸ் நோக்கி நகர்றது. அதாவது நான் சொல்றது சேல்ஸ் அண்ட் நெட் ப்ராஃபிட் சொல்றேன். பட் லாஸ்ட் ஃபியூ குவார்டர் கவனிக்கும் போது பரவாயில்ல, ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸ்டெபிலிட்டிலாம் இருக்கு, ப்ராப்ளம் இல்லை. பட் ஷேர் பிரைஸ் இன்னும் டைம் எடுக்கும். அது ஒரு மொமெண்டம் கிடைச்சி அதெல்லாம் மேல் நகரத்துக்கு இந்த கம்பெனி இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிறதுக்குலாம் டைம் எடுக்கும். பட் லீலா பேலஸ் கம்பேரிட்டிவ்லி நல்ல ஒரு பிராண்டு, அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஹோட்டல்ஸ்லாம் சீசன் பிசினஸ், வெக்கேஷன் மாதிரியான நேரங்கள்ல லெமன் ட்ரீ இஸ் ஓகே. ஆனால் லாங் டேர்ம் போகும்போது இது பாருங்க, இதில் கூட மென்ஷன் பண்ணி டாடா அண்ட் ஐடிசி ரொம்ப நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய கார்பரேட்ஸ் பிசினஸ் பீப்புள்ஸ்லாம் இதுதான் செலக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர் நினைக்கிறேன், அவர் என்ன மென்ஷன் பண்றாரு, தீபன், நம்மளோட கம்யூனிட்டியில் ஆல்ரெடி ஷார்லெட் கொஞ்சம் பெட்டர் வேல்யூ கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுதானே பெட்டரா இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகே, கம்யூனிட்டி மெம்பர்ஸ் விட்டுருங்க. நான் கேட்கறது காமன் பீப்புள் அவங்க மனசுல என்ன சரின்னு படுதுங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இதை மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். அவினாஷ் என்ன போட்டிருக்காருன்னா, ஐடிசி ஹோட்டல் இஸ் ஆல்சோ க்ரோயிங் வெல். இந்த லெமன் ட்ரீ வேல்யூஷன் வைஸ்ல ஓகே தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்தியன் ஹோட்டல் கம்மியாகவும் ரேட் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இப்போ காஸ்ட்லியா இருக்கு, இப்போ ரேட் வைஸ் காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர க்ரோத் இல்லை அப்படின்னு யாரும் சொல்லலை. நம்ம மிஸ் பண்ணது ஓபராய் ஹோட்டல், அதாவது இந்த ஈஸ்டர்ன் இந்தியா ஹோட்டல்னு சொல்லக்கூடிய அந்த ஹோட்டல் பத்தி நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அது கூட நல்ல ஹோட்டல் சொல்லிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் 330 ரூபா இருக்கு, ஸ்டேபிளா இல்லை. ரொம்ப நாளா பாருங்க, 2024 இருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ 485 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு இன்னுமே அது ஸ்டெபிலிட்டி இல்லாம இருக்கிறத நம்ம கவனிக்க முடியுது. இது ஒரு அளவுக்கு ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறமா மார்க்கெட் திருப்பி ரெக்கவர் ஆனா நம்ம பார்க்கலாம். பட் ஃபினான்ஷியலா நான் உள்ளவே பார்த்துருக்கேன், கம்ஃபர்டபுளான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் தான் வச்சிருக்காங்க. லாஸ்ட் கப்பல் ஆஃப் குவார்டர்ஸ் எப்படி வளர்ந்து வருதுங்கிறத ஸ்கிரீன்ல வைக்கிறேன் பாருங்க, ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, ஐடிசியோடைய பிரைஸ் டு புக் ரேஷியோ நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ரிசர்வ் ஃபண்ட்ஸ் கரெக்டாக நல்லா வச்சிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் நல்லா இருக்கு. கம்பேரிட்டிவ்லி பிஇயும் நல்லா இருக்கு. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுல என்ன நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதுல எந்த நெகட்டிவும் இல்லை. நாம ஒரு 3 கம்பெனி பொதுவாக ஞாயிற்றுக்கிழமையில சொல்லுவோம். அந்த வகையில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. நம்ம கூட லீலா பேலஸ் மிஸ் பண்ணிட்டோம், ஐடிசி மிஸ் பண்ணிட்டோம். பட் இதுவுமே பாசிட்டிவான சூழ்நிலை தான். எதன் அடிப்படையிலனா இப்போ சொல்லியிருக்கக்கூடிய ப்ரைஸ் டு புக் ரேஷியோ, ரிசர்வ்ஸ், அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் மார்ஜின், ப்ராஃபிட் மார்ஜின், இதெல்லாம் மட்டுமே பார்க்க முடியாது. இயர் ஆன் இயர் இந்த சேல்ஸோட குரோத்தும் பார்க்கணும். அது வரலனாலும் அடி தான். எவ்வளவு வரணும்? மினிமம் 12. அது வெரி அக்கேஷனலி 12 போகலாம், தப்பு கிடையாது. பட் ஆவரேஜா பார்க்கும்போது 14 to 15% மேல என்னுடைய சேல்ஸும் ப்ராஃபிட்டும் நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகணும். இந்த ஒரு கிரைட்டீரியா மீட் பண்ணலைன்னா என்னதான் ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமா இருந்தா கூட அந்த ஷேர் வளர்றதுக்கான வாய்ப்புகள் அது குறைக்கும். இது நல்லா புரிஞ்சுக்குங்க நான் சொல்றது. அப்போ ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாகுதுன்னா இப்போ லாபம் அதிகமாகுது. லாபம் அதிகமாகுதுன்னா இன் டர்ம் நெக்ஸ்ட் இயர் சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஆகலைன்னா யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். பட் இந்த கேஸ்ல கவனிச்சிங்கன்னா லாஸ்ட் குவார்டர், அதாவது மார்ச் மாசம் 2026 1300 கோடி சேல்ஸ் இருக்கு. இப்போ 994 கோடியா மாறி இருக்கு. பட் இப்படிதான் பார்க்கணுமானா கிடையாது. எப்பவுமே நீங்க சீசன் டு சீசன் பார்க்கணும். ஏன்னா சீசன் பிசினஸ் அப்படிதான். ஒரு வருஷத்துக்கு பார்க்கும்பொழுது அந்த போன ஜூன் 2025 ஜூனோட கம்பேர் பண்ணீங்கன்னா 860 கோடி ரூபாயில இருந்து இப்போ 944 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது. கிட்டத்தட்ட 15% growth. இதுதான் நமக்கு முக்கியம். இதுவும் வளர்ந்து நீங்க சொல்லக்கூடிய மற்ற விஷயங்களும் வளரும் பொழுது சேஃபா நம்ம போறோம் இன்வெஸ்ட்மெண்ட்ல அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது. சார், வார் முடிஞ்சுதா இல்லையா ஈரான் அண்ட் அமெரிக்காக்கு நடுவில் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலா இந்த குழப்பம் உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கு. வாரம் முடிக்க கூடாதுங்கிறதுல அமெரிக்கா ரொம்ப தெளிவா இருக்காங்களோன்னு எனக்கு வச்சிருந்த சந்தேகம். அதுக்கு ஒரு 3 காரணம் சொல்லட்டுமா? முதல் காரணம், ஈரான் மாதிரியான நாடுகளை கட்டுப்பாட்டுல வைக்கணுங்கிறதுல அமெரிக்கா தெளிவா இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, அவங்க உருவாக்கி வச்சிருக்க, மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, யார் மேலேயாவது சாம்பிள் காட்டினா தானே நாளைக்கு உலக நாடுகள் தாங்கிட்ட இருக்கிற வெப்பன்ஸை வாங்குவாங்கங்கிற அடிப்படையிலையும் கூட ஒரு பெனிஃபிட் இருக்கு. பிளஸ் என்கிட்ட இவ்வளவு வெப்பன்ஸ் இருக்கு, என்கிட்ட நீங்க பகச்சிக்காதீங்கன்னு கூட மற்ற நாடுகளுக்கு என்ன பண்ணலாம், ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்க முடியும். அது ஒரு 2வது ரீசன்.
மூணாவது ஒரு முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா, இந்த கத்தார், யுஏஇ இந்த மாதிரியான நாடுகளுக்கு வந்து இவங்க ஒரு பாதுகாப்பாரனா இருக்கிறதா சொல்லிட்டு உள்ள இருக்காங்க. அவங்களையும் நீங்க கட்டுப்பாட்டுல வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கும் க்ரூட் ஆயில் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. நாளைக்கு நல்லா சம்பாரிச்சு அவனுங்களும் வந்து ஆட்டிடியூட் காட்டுவாங்க நம்ம கிட்ட. ஸோ மீன் டைம் அவனுங்களையும் நம்ம என்ன பண்ணணும், கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கு ஈரானையும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அமெரிக்கா அழிச்சிட மாட்டாங்க. ஈரான் உயிர்ப்போட இருந்தாதான் இந்த நாடுகள் கிட்ட அது ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் உருவாக்கும். இந்த பதட்டத்தை தான் வெப்பன் சேல்ஸ் ஆகவும் ஆர்மி சேல்ஸ் ஆகவும் அமெரிக்காவால் பண்ண முடியுங்கிற இவ்வளவும் இதுக்குள்ள இருக்கு. அதனால ஈரானை நேரடியாக அமெரிக்கா அடிச்சு காலி பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. த்ரெட்டன்ல வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி சரணடைய வெப்பன் கூட தான் போன வாரம் பேசினாரு. இப்போ என்னாச்சு, டெம்பரவரியா நாங்க பெரிய பெரிய நடவடிக்கைகள் எடுக்க மாட்டோம், பெரிய பாம்போ வெப்பனோ யூஸ் பண்ண மாட்டோங்கிற கமிட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. எனிவே இந்த வார் முடியுதா இல்லையாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் பாருங்களேன், இன்வெஸ்ட்மெண்ட் போட எவனா அடிச்சுக்கங்க, நீங்க கொஞ்சம் ஓரமா நின்று அடிச்சுக்கங்க, நான் போறேன்னு சொல்லி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் மார்க்கெட். ஓகே, இந்த ஒரு 9 மாசம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓரளவுக்கு அப்படியும் இப்படியுமா ஒரு பிளஸ் பாசிட்டிவ் நகர்ந்து போயிட்டே இருக்கும். டிசம்பர் வரைக்கும் எந்த விதமான தளர்வும் இல்லாம போகிறதுக்கு எனக்கு தோணுது. நான் சொல்றேன். ஐடிசி பத்தி ஜஸ்டின் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா முந்தினத்து நானும் ஜஸ்டினுமே பேசியிருக்கோம் வார் ரூம்ல நினைக்கிறேன் இது பத்தி. அதாவது இவங்க மோசமான ஒரு நெட் ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க, இதனால வந்து நிச்சயமா ஐடிசி அடின்னு அடிக்க போறாங்க மண்டே ஓப்பன் ஆன உடனே அப்படின்னு எனக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில என்கிட்ட பேசிட்டு இருந்தார் ஜஸ்டின். இந்த மீன் டைம் அதை தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்குள்ள நவம்பர் உள்ள வந்து என்ன பண்ணிட்டாங்கனாக்கா பை ரேட்டிங் கொடுத்து அந்த ஸ்டாக்கோடைய பிரைஸை மார்னிங் ஓப்பனிங்லேயே 3% மேலே கொண்டு போய் நிப்பாட்டினா. ஆனா கூட அது நிற்காது, எப்படியா இருந்தாலும் அது கீழே வந்துட்டு தான் இருந்தது. நானுமே அன்னைக்கு சேம் டே மண்டேவே பார்த்தேன், தொடர்ந்து அது கீழே நோக்கி தான் வந்தது. ஓப்பனிங் தான் 3% மேல. அது உண்மையா பொய்யான்னு நான் சொல்லவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது அன்ஃபேர் ஸ்டேட்மெண்ட் தான். பை ரேட்டிங் கொடுத்தது அதை இன்னுமே கூட வெயிட் பண்ணி வந்திருக்கணும். யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல ஏதாவது நடக்குதுன்னா நம்மளால கெஸ் பண்ண முடியல. எனிவே மக்கள் கொஞ்சம் உஷாரா இருங்க, அவ்வளவுதான். மை போர்ட்ஃபோலியோ இஸ் டவுன் பை 5%. 80 ஸ்டாக்ஸ் இருக்கு. சின்ஸ் ஐ டோன்ட் ஹேவ் enough experience to pick and manage the individual stocks, I am planning to sell. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்க வந்து ஸ்டாக்கை குறைக்க விரும்புறீங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்கு, 80 ஸ்டாக் இருக்கு. இந்த 80 ஸ்டாக்கையும் நீங்க அப்படியே 40 ஆக்குறதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாத வேலை. நான் உங்களுக்கு பெஸ்டான ஐடியா கொடுக்குறேன். ட்ரெண்ட் லைன் போங்க. ட்ரெண்ட் லைன் ஒரு வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்ல போயிட்டு உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஸ்டாக்கையும் அதில் என்டர் பண்ணி அதோட ஸ்கோர்ஸ் செக் பண்ணுங்க. ஸ்கோர் இருக்கு, அதை செக் பண்ணி எல்லாத்துக்கும் ஸ்கோர் போட்டு ரேங்கிங் பண்ணுங்க. எக்ஸல்ல எது வந்து டாப் அதை மேலே கொண்டு போங்க, எது பாட்டம் அதை கீழே கொண்டு போங்க. இப்போ இந்த பாட்டம்ல இருக்கிற சில கம்பெனிகள் உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்டபுள் அப்படிங்கிற சில நிறுவனங்களை எக்ஸிட் கொடுத்துட்டு இந்த டாப்ல இருக்கக்கூடிய உங்களோட போர்ட்ஃபோலியோலயே அந்த பணத்தை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு சேஃப். நான் சொல்றது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கீங்க. எக்ஸல்ல ஒரு நீங்க வச்சிருக்க எல்லா கம்பெனியும் மென்ஷன் பண்ணி அந்த ட்ரெண்ட் லைனோட ஸ்கோர் மென்ஷன் பண்ணுங்க. மென்ஷன் பண்ணிட்டு அப்படியே நீங்க என்ன ஷார்ட் பண்ணுங்க. ஹையஸ்ட் வேல்யூ மேலேயும் லோவஸ்ட் வேல்யூ கீழேயும். கீழே இருக்கக்கூடிய ஒரு 10-12 கம்பெனியை நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சுன்னா சொல்றேன், இப்போ திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சுன்னா எக்ஸிட் கொடுத்துட்டு அந்த பணத்தெல்லாம் உங்களோட போர்ட்ஃபோலியோல இருக்கக்கூடிய டாப் கம்பெனிஸ்ல டாப் அப் பண்ணி விடுங்க. அதுதான் நீங்க பண்ணக்கூடிய பெஸ்ட் ஐடியா. ஓகேங்களா? எடுத்த உடனே 80 ஸ்டாக்கை வந்து நான் 40 ஸ்டாக் ஆக்க போறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாசிபிள் இல்லை. இப்படி நீங்க ப்ராப்பரா போங்க. அதுக்கு ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணிக்கோங்க. கிருஷ்ணராவ் என்ன மென்ஷன் பண்ணி, தங்கமயில் இப்போ வந்து ஓவர் வேல்யூல இருக்கு, நான் வந்துட்டு 3800 4000 கன்சிடர் பண்ணிருக்கேன்னு இருக்காரு. அடுத்து முரளி என்ன மென்ஷன் பண்ணிருக்காரு, தங்கமயில் 3400 டார்கெட் ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணலாம். தங்கமயிலோட பிரைஸ் குறையுமா குறையாதாங்கிறதுலாம் ரெண்டாவது. இப்போ பெரிய இன்ஸ்டிடியூஷன் நம்பர் ஆஃப் ஷேர்ஸை டைல்யூட் பண்ண விரும்புறாங்க. முதல் 3 நாள் பார்த்தோம்னா 10% டைல்யூட் ஆச்சு. நேற்றுக்கு திங்கக்கிழமை என்ன நடந்தா 5% லாக் வச்சுட்டாங்க. அதுக்கு புரியுதுங்களா, ஃப்ளோர் லெவல் அதே மேல் அது டச் பண்ணிருச்சு. இன்னைக்கும் மேபி கூட அது கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து எல்லாத்தையுமே எக்ஸிட் கொடுக்குறாங்க. 1ஆ 2ஆன்னு தெரியல, பட் பெரிய இன்ஸ்டிடியூஷன் தொடர்ந்து அவங்களுடைய நம்பர் ஆஃப் குவான்டிட்டியை குறைக்க விரும்புறாங்கிறது அதுல ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. பட் நான் அதை தாண்டி ஒரு இன்வெஸ்டரா எப்படி பாக்குறேன், தங்கமயில் நமக்கு ஒரு 3800 4000 கிடைக்குமா, கிருஷ்ணராவ் சார் சொன்ன மாதிரி கிடைக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். கிடைச்சா சந்தோஷம், அப்படி இல்லைனாலும் கூட டைம் டு டைம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்னங்கிறத பாருங்க. இந்த கம்பெனியோடைய போன குவார்டர்லி ரிசல்ட் உங்களுக்கு வைக்கிறேன். இதுல சேல்ஸ் கவனிங்க, இல்லைன்னா நெட் ப்ராஃபிட் எடுத்து 45 கோடி போன ஜூன் 2025 45 கோடி, இப்போ 85 கோடி. இதுதான் நம்ம பார்க்கணும். போன குவார்டர் அதாவது மார்ச் மாசம் 2026 142 கோடி சேல்ஸ் இருந்தது. அது ஃபெஸ்டிவல் சீசன், அதுக்குள்ள இன்வால்வ்டு. அதுக்கு முந்தின குவார்டர் நம்ம டிசம்பர் பார்த்தோம்னா 104 கோடி ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட். அப்போ அதுக்குள்ளேயுமே என்ன இருக்குன்னாக்கா அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ங்கிற ஃபெஸ்டிவல் இருக்கு. அதுக்கு முந்தின இதுலயுமே நீங்க ஒரு 56 கோடி இருக்கு. இப்ப கம்பேர் பண்ணி பாருங்களேன். நீங்க இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் இருக்கக்கூடிய நேரங்கள்ல எப்பவுமே சேல்ஸ் கோல்டுக்கு அதிகமா இருக்கும். அதர் நார்மல் சீசன்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுதான் நான் உங்களுக்கு புரிய வைக்க வந்தேன். இப்போ நம்ம இதோட ஏர்னிங் பர் ஷேர் எடுத்து பாருங்க. இப்போ 27 ரூபாய் இருக்கு. அதான் நான் சொல்றது ஜூன் மாசம் 27 ரூபாய். இதே போன ஜூன் மாசம் பார்த்தோம்னா 14 ரூபாய் தான் இருக்கு.
அப்போ 14 to 27 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 100% growth. போன ஜூன் டு இந்த ஜூன் மட்டுமே 100% growth. அப்போ இந்த ஃபெஸ்டிவல் சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஆடி மாதத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆகும். ப்ளஸ் இவங்களுடைய சில கடைகள்லாம் இன்னுமே வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸில் இருக்குது. அதெல்லாமே ஓப்பன் ஆச்சுன்னா இன்னுமே கூட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு நான் பர்சனலாக சொல்கிறேன். நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த கம்பெனி எதிர்காலத்தில் எப்படி போகும்னு சும்மா ஒரு அசம்ஷன் எடுத்துப்பாங்க. இப்போ இந்த கம்பெனியோட earning per share இயர் ஆன் இயர் எப்படி வளர்ந்துட்டு வருது? இதே 2022 பாருங்க, இது வந்து 28 ரூபாய் earning per share வந்திருக்கும். அதுவே 28, 29, 43, 42 இப்போ 113 இப்போ டிடிஎம் மட்டுமே 125 ரூபாய் கிராஸ் ஆயிடுச்சு. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, இது அடுத்த மார்ச் வரத்துக்குள்ள, இந்த மார்ச் வரும்பொழுது அப்ராக்சிமேட்டா 160 ரூபாய் earning per share வரலாம். 150 to 175 கூட வரலாம். நான் ஆவரேஜா 160ன்னு எடுத்துக்கிறேன். அப்படி 160ங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டட் வேல்யூவா இருந்தா இந்த கம்பெனிக்கு இப்ப இருக்க பி எல்லாம் விட்டுருவோம். இப்போ 63 இருந்தது பி, அப்புறம் 50 ஆச்சு, 40 ஆச்சு, இப்போ அதை விட குறைஞ்சிருக்கு. பட் ஜென்ரலா ஒரு கோல்டு கம்பெனிக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அந்த வகையில பார்க்கும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா 35 பிங்கிறது இதுக்கு ஒரு செட்டிலான பி அப்படின்னா இந்த ஷேர் பிரைஸ் 5600 ரூபாய் வரைக்கும் ஒரு ஃப்ளோர் லெவலில் டச் பண்ணலாம். அதை டச் பண்ணணும்னு சொல்லல, இதுதான் இதோட ஃப்ளோர் லெவல்னு வச்சு. ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டு 5000க்கு கீழே 4900 கீழே போயிடுச்சு. ஒருவேளை இந்த இன்ஸ்டிடியூஷன் தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குவான்டிட்டிஸும் எக்ஸிட் கொடுக்குறாங்கிற பட்சத்தில் மேபி வரலாம். அப்படி வரக்கூடிய ஸ்டாக்ஸை நடுவில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுங்க, பிக் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணிடுங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கும்போது இது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோல ஒரு மல்டி பேக்கரா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த கம்பெனி எக்ஸ்பான்ஷனோட ஸ்பீடு வேகமா இருக்கு. அவங்க சவுத் தமிழ்நாடுல இருந்து இப்ப நார்த் தமிழ்நாடுமே அப்ரோச் பண்ண போறோம், அதாவது சென்னை மாதிரியான பெரிய சிட்டியும் அப்ரோச் பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்க. அவங்க இன்னைக்கு இங்க இருந்து அடுத்த பெங்களூர் மாதிரியான ஊர்களுக்கோ அடுத்தது பெரிய பெரிய ஊர்களுக்கோ கூட மூவ் ஆக மாட்டாங்கிறதுக்கு எந்த இதுவுமே இல்லை. அவங்க அந்த மாதிரி மூவ் ஆகிற பட்சத்துல அடுத்த 5 வருஷத்துல சொல்றோம், அந்த மாதிரி மூவ் ஆகிற பட்சத்துல நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த கம்பெனிக்கு பின்னாடி. ஓகே, சாரங்கள்னா ஓகே என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, ஒரு சிலர் வந்து 1-2 கன்சிடர் பண்ண சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து மார்க்கெட் கம்மியா இருக்கும்போது பல்காக இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி நான் வந்து பல்கா இன்வெஸ்ட் பண்றது சரியா இல்லை 1-2 இன்வெஸ்ட் பண்றது சரியா அப்படின்னா, நீங்க 2 பக்கமும் போகக்கூடாது. நான் உங்களுக்கு சிம்பிளஸ்ட் ஐடியா சொல்லித்தரேன். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல எப்ப இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு மாசத்துக்கு நான் இவ்வளவு ரூபாய் எடுத்து வைக்கணும்னு மைண்ட் செட் பண்ணுங்க. அதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணுங்க. அந்த ஃபண்டை 4 பிரிச்சு வாரம் ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வாங்க. எந்தெந்த ஸ்டாக் எல்லாம் ஓரளவு செட்டிலான பிரைஸா தெரியுதோ அதையெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணிட்டே வரணும். இதுதான் வந்து ரைட்டான மெத்தட். நீங்கள் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுறதும் சில நேரங்களில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அதிகமாக போடுறதுமே ரிஸ்க்கு. சில நேரத்தில் அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி கீழே வந்தால் வாங்குறதுக்கு நம்மகிட்ட தான் இருக்காது, ஃபண்ட்ஸ் இருக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐபின்னு சொல்லி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் கன்சிடர் பண்ணுறோமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அடுத்த 10 வருஷத்துக்கு மார்க்கெட் என்ன பொசிஷன் போனாலும் பரவாயில்ல, நான் பார்த்து இந்த ஸ்டாக்கை சரியான டைமில் சரியான ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை நான் டாப் அப் பண்ணுவேன் அப்படிங்கிற முடிவு எடுத்தீங்கன்னா தட் இஸ் தி அல்டிமேட் பெஸ்ட் ஐடியா. அது ரெசெஷன் வந்தாலும் சரி, இல்லைனா ஓவர் ஹைப் ஆனாலும் சரி, உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ரெசெஷன் மேக்ஸிமம் எவ்வளோ நாள் இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு 3 months இருந்திருக்கும். அதே மாதிரி ஓவர் ஹைப்டா 2024ல் அதுவும் பார்த்தீங்கன்னா 3 months தான் இருக்கும். அந்த 3 மாதம் மட்டும்தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹை பீக்ல போய் மாட்டிருக்கும். அதே மாதிரி ரெசெஷன் வந்தாலும் அந்த 3 மாசத்துல நமக்கு பாட்டமும் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இந்த மாதிரி பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பக்கமும் போகாதீங்க, சும்மா 1-2ன்ற கான்செப்ட் எடுக்காதீங்க. ப்ராப்பரா எஸ்ஐபி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுங்க. தட் இஸ் தி அல்டிமேட் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்கு இது வரைக்கும். ரைட், உங்களோட கமெண்ட்டுக்கெல்லாம் ஓரளவுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒரு டேக் அவேவா இருக்கும்னு நம்புறேன். இதை தாண்டி உங்களுக்கு நான் சொல்லாம விட்ட சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வாரம் வியாழக்கிழமை நிச்சயமா நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபைன், கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. 1100 கிட்ட டச் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபர்தரா ஜாயின் பண்ண விரும்புறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி அதில் ஒரு வீடியோ வரும், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நிறைய சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் உள்ள இருக்கு. நான் எப்பவுமே சொல்றது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் பெஸ்ட்டாக வருவாங்க அப்படின்னு. எனவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.